நான் ஊழியத்துக்கு 2007 கடைசியில் வந்தேன். சின்ன வயசில் ஃபாதர் பெக்மேன்ஸ், அருமையான வெஸ்லி அண்ணன், இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தது. வெஸ்லி அண்ணன் எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால. 2007 கடைசியில் வந்த ஊழியத்து வந்து ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னை உட்கார வைக்கணும்னா எனக்கு எது பிடிக்குமோ அதை தந்து என்னை உட்கார வச்சார். அவர் நயங்காட்டி அழைக்கிறவர். நயங்காட்டி அழைத்து கொஞ்ச நேரத்தில் ஜோம் பண்ணிட்டு முடிக்கலான்னு பார்க்கும்போது வாயில் பாட்டு கொடுப்பார். அப்படியே வந்து உட்காருவேன். நைட்டு 12 மணிக்கு அப்படியே விடிய விடிய பாட வச்சுட்டே இருப்பார். ஆமாம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவேன். 8 வருஷம் என்னை யாருக்குமே தெரியாது, இப்பவும் தெரியாது. 8 வருஷம் மறைத்து வைத்திருந்தார். அந்த 8 இயர்ஸ் அவர் செஞ்சது என்ன தெரியுமா? சும்மா வைக்கல. நான் எதை சரின்னு நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் தப்புன்னு உணர்த்தினார். ஊழியன்னு வந்துட்டப்ப ஊழியத்துக்குன்னு நான் ஒரு மனக்கோட்டையை கட்டி வைத்திருந்தேன். அதை ஒவ்வொரு நாளும் உடைத்தார். ஒரு புதிய இடத்துல ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்குமானால் அதை உடைத்து கட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய தாமதிக்கிறாரேன்னா தாமதிக்கிறதுக்கு காரணம் அவர் அல்ல, தாமதிக்கிறதுக்கு காரணம் நாம. ஆமென். குயவன் கையால் கெட்டு போகவில்லை, குயவன் கையில் இருக்கும் போது கெட்டு போயிட்டு. அவரால் யாரும் இதுவரை கெட்ட சரித்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை தொட்டும் யாரும் கெட்டு போனது கிடையாது. ஆனாலும் கையில் இருக்கிறதுனால அவர் திரும்ப தன் பார்வைக்கு ஏற்றபடி இந்த மண்ணின் சரிப்பா இனி நான் உனக்கு என்ன வேணும் செய்யணும் அப்படி கேட்டு செய்ய மாட்டார். நீ எத்தனை முறை கெட்டு போனாலும் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவருடைய சித்தத்தை தீர்மானத்தை அவர் மாற்ற மாட்டார். ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம நினைச்சது நடக்கல. பேதுரு கேட்கிறான், ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் சொன்ன இப்ப வராது, பிற்பாடு வரலாம். உனக்கு டைம் வரும், உனக்கான வேலை வரும். பேதுரு ஆனாலும் வரான். அவனுக்குள்ள இருக்கிற ஆசை. ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவி ஒரு இன்னும் இவங்க ஆவியில பலப்படலை. பரிசுத்த ஆவி இன்னும் இவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆனா இந்த மாம்ச பலவீனத்தில் நிக்கலாமா? முடியாது. ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி, ஒரு பெண் முன்னாடி அவன் தோற்று போயிட்டான். அதே பேதுருவை கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வைத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஒரு பெண்ணுக்கு முன்னாடி இல்ல, எருசலேமிலோ சமாரியாவிலோ யூதேயாவிலோ உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஆமென். கர்த்தர் 8 வருஷம் மறைத்து வைத்தார். உடைக்க வேண்டிய பகுதிகளை உடைத்தார், உருவாக்க வேண்டிய பகுதிகளை உருவாக்கினார், கட்டி எழுப்பினார், கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்.